ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं रम्यजा मातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्त्ना भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி பயில்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவினுட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஆச்சார ஹிருதயம் முதல் சூத்திரத்தை நல்ல விவரமாக பார்த்துட்டோம் இல்லையா? அதாவது அறிவின்மை அப்படிங்கிற இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த உலகத்து மக்கள், அதாவது தேகம் எது ஆத்மா என்கிற அந்த விவேகம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எம்பெருமான் அவன் யார்? காருணிகனான சர்வேஸ்வரன். அவனுக்கு அருளும் உண்டு, எல்லாவற்றையும் ஏவிக்கொள்ளும் சக்தியும் உண்டு, சம்பந்தமும் உண்டு. இதெல்லாம் இருக்கிறதுனால இதில் சம்பந்தமே முதலடியாக வைத்து அவன் என்ன பண்ணுறான்? இந்த அறியாமை என்னும் இருளை நீக்குவதற்காக விளக்கான வேதத்தையும் அதில் கொளுத்தப்பட்ட மிகப்பெரிய பிரதீபங்களான அந்த ஸ்மிருதி இதிகாச புராணங்களையும் தந்து உதவி செய்தான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதனால இந்த ஜீவனுக்கு ஏற்பட்ட பலன் என்ன அப்படின்னா, அவனுக்கு விவேகம் கிடைத்தது. விவேகம் அவனுக்கு கிடைச்சிடுச்சு. என்ன விவேகம் கிடைச்சது? இது நல்லது, இது தீயது என்று பிரித்து அறியக்கூடிய விவேகம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. எது நல்லது? எம்பெருமானுடைய சம்பந்தமே நல்லது, சம்சார பந்தம் தீயது அப்படின்னு அவன் விவேகித்து அறிந்து கொண்டான். அந்த விவேகம் அவனுக்கு பிறந்து விட்டது. எம்பெருமானுடைய திருவருளால அது பிறந்து விட்டது. இப்போ இந்த விவேகத்தினால இவன் அடைந்த இந்த விவேகத்தினால இவனுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத தான் நம்ம இனிமேல படிப்படியாக பார்க்க போகிறோம். இதில் ரெண்டாவது சூத்திரம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விவேக பலம் வீடு பற்று அப்படிங்கிறது தான் சூத்திரம். ஆச்சார ஹிருதயம் ரெண்டாவது சூத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவேக பலம் வீடு பற்று, விவேக பலம் வீடு பற்று அப்படின்னு கொடுத்துருக்கு. இது பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டா எப்படின்னா, விவேக பலம் வீடு, விவேக பலம் பற்று, ரெண்டாக பிரிச்சுக்கணும். விவேக பலம் வீடு, இந்த விவேகத்தினால இவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா வீடு. இந்த வீடு அப்படிங்கிறது விடு தான், அது விடு தான். விவேக பலம் விடு, விடுங்கிறது தான் அங்கே வீடுன்னு அந்த நெடிலாக வந்திருக்கிறது. விவேக பலம் விடு. எனக்கு இந்த கிடைத்த விவேகம் இருக்கு இல்லையா, சர்வேஸ்வரனால் கிடைக்கப்பெற்ற இந்த ஞானத்தால் அவனுக்கு கிடைச்ச விவேகத்தினுடைய பலன் என்னன்னா, முதல் அடி விடு, விடணும். விடுறது தான் முதல் பலனாக அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது என்னன்னா, விவேக பலம் பற்று. ஒன்றை விட்டுட்டான், இன்னொரு பலம் என்னன்னா பிடிக்கிறான், பெற்று. விவேக பலம் விடு, விவேக பலம் பற்று, இது ரெண்டு தான். இது ரெண்டு நாயனார் என்ன பண்ணியிருக்கான்னா, ரொம்ப அழகாக நம்மாழ்வாருடைய அந்த பாசுரங்களையே எடுத்து சொல்கிறார். இதில் இந்த நம்மாழ்வாருடைய இந்த திருவாய்மொழி பாசுரத்தில்
முதல் முதல் இரண்டாம் முதல் முதல் 10ல் இரண்டாம் திருவாய்மொழி. இரண்டாம் திருவாய்மொழியில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பாசுரமே வீடுமின் முற்றும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே அப்படிங்கிறது தான் பாசுரம். அதுலேருந்து தான் இந்த விவேக பலம் வீடு வீடுமின் முற்றவும் அப்படிங்கிற அந்த திருவாய்மொழி எடுத்திருக்காரு. அதாவது முதல் 10. இப்போ திருவாய்மொழி 10 இருக்கு இல்லையா, அதில் முதல் 10ல் இரண்டாம் திருவாய்மொழியில் முதல் பாசுரம் தான் இது. என்னென்னா வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடுமின் முற்றவும் விடுமின் முற்றவும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். விடுமின் முற்றவும் அப்படின்னா நம்மாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் விடுங்க அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப அழகாக எப்படி நம்மள இது சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு குழந்தை கையில் பாம்பை வச்சுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போடு கீழே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் பாம்புங்கிறத சொல்லுவோம். ஏன்னா அவ்வளவு ஆபத்தானது. ஆகையால் இந்த முற்றவும் வீடுன்னு சொல்லாமல் விடுமின் முற்றவும் எல்லாத்தையும் விடுங்க, அதில் விடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல விடுங்கப்பா, அப்புறமா என்னத்தை விடணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு பற்றி எரியக்கூடிய வீட்டில் ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவனை வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் ஏன்னு கேட்டால் அதை பாரு உன்னோட வீடு பற்றி எரியுதுன்னு சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி முற்றவும் விடுக அப்படிங்கிறத விடுமின் முற்றவும், அதை வீடுமின் முற்றவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வீடு செய்து இப்படி விட்டுட்டீங்க, விட்டுட்ட அப்புறம் என்ன செய்யணும்னா உங்களோட உயிரை உங்களோட உயிராக இருக்கும் அவனிடம் உம்மடை ஒப்படைத்து விடுங்கள் அப்படிங்கிறார். வீடுமின் முற்றவும் வீடு செய்து இப்படி விட்டப்புறம் அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உம்முடைய உயிரை தன்னுடைய வீடாக உடையவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் அப்படிங்கிறார். இப்போ இந்த வீடு செய்து இது விட்டப்புறம்தான் செய்யணுமா, இது விடாமல் செய்யக்கூடாதா? வீடுமின் முற்றம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் செய்யணுமா அப்படின்னாக்கா ஒரு அரசகுமாரன் சிறைச்சாலையில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு பட்டம் சூட்டி அவனுக்கு ராஜ்யபோகத்தை கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த சிறையிலிருந்து அவன் வருவது தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? முதல்ல அந்த சிறையிலேருந்து வெளியில் வரணும், அதுக்கப்புறம் அவனுக்கு முடிசூட்டு விழா தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகல வீடு செய்து முதல்ல விடுங்க, வீடுமின் முற்றம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி விட்ட பிறகு வீடுடையானிடம், அதாவது இங்கே ரொம்ப அழகாக ரொம்ப நுணுக்கமாக என்ன சொல்லப்படுதுன்னா வீடுடையான் அப்படின்னா உம்முடைய ஆத்மாவை, அதாவது இந்த தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம வஸ்துவை தன்னுடைய வீடாக வைத்திருப்பவன் வீடுடையானிடை. அதாவது உன்னுடைய ஆத்மாவை இந்த உடம்பு நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஞான வடிவான ஜீவாத்மாவை தன்னுடைய வீடாக வைத்திருக்கிறான், அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஆகையால் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் விடணும். அப்படி விட்ட பிறகு உங்களுடைய ஆத்மாவில் நித்தியவாசம் செய்யக்கூடியவன், உங்களுடைய ஆத்மாவை தன்னுடைய வீடாக உடையவனிடம் விட்டுடுங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க. அதாவது அவனோட விவாதம் இல்லாமல் வாழ பழகி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அவனோட எதிர்வாதம் செய்யக்கூடாது, அவன் எப்படி சொல்கிறாரோ அப்படி கேட்டு இருக்கணுங்கிறது தான் இந்த பாத்திரத்தை சொல்கிறாங்க. ஆகையால் இந்த விவேக பலம் என்னன்னா விடுகை ஃபர்ஸ்ட். அதுதான் என்னன்னாக்கா விவேக பலம் வீடு, விவேக பலம் வீடு. இந்த எம்பெருமான் கொடுத்த அந்த காருணிகனான சர்வேஸ்வரன் கொடுத்த அந்த விவேகத்துக்கு பலன், முதல் பலன் என்னன்னா விடுகை. என்னத்தை விடணும், எல்லாத்தையும் விடணும். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணும், அவனையே பற்ற வேண்டும். உன்னுடைய ஆத்மாவையே உன்னுடைய உயிரையே தன்னுடைய வீடாக வைத்திருக்கும் அவனுடன் ஒன்றி அவன் என்ன சொல்கிறானோ அப்படி கேட்டு வாழ வேண்டியதுதான் உனக்கு வேலை அப்படின்ட்டு உலகோருக்கு உபதேசம் செய்கிறார் நம்மாழ்வார் இந்த இந்த திருவாய்மொழி பாசுரத்தில். அடுத்தது அப்போ விவேக பலம் பற்று விட்டாச்சு, எதை பிடிக்கணும் எதை விடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அது இதே 10ல் 5வது திருவாய்மொழியில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா அற்றது பற்றனில் உற்றது வீடுயிர் செற்றது மண்ணுரில் அற்றிரை பற்றே அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக நம்மாழ்வார் சொல்கிறது என்னென்னா இந்த கைவல்ய மோட்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோடைய தாழ்ச்சியை சொல்கிறார். இந்த கைவல்ய மோட்சம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக இங்கே சொல்லிடுறேன். இந்த ஆத்மாவுக்கு இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஐஸ்வர்யம், மற்றது கைவல்யம், மற்றது பரம மோட்சம். இந்த 3 தான்
அதாவது பெரிய பகுதிகளாக பிரித்தா இதுதான் உங்களுக்கு. ஐஸ்வர்யம் அப்படின்னா இவ்வுலக இங்கேயும் மேலே சொர்க்கலோகம் பலவிதமான பிரம்மலோகம் வரையிலான அந்த ஆனந்தங்களை அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்கு ஜீவாத்மாக்கு அருகதை உள்ளது. அதற்கேற்ற உடல்களை பெற்று அவன் அனுபவிக்கிறான். அது ஐஸ்வர்யம். கைவல்யம் அப்படின்னா என்னன்னா, சில ஜீவர்களுக்கு இது சலிச்சு போகுது. அதாவது இந்த பிறப்பது, அனுபவிப்பது, இவ்வுலகத்தில் அனுபவிப்பது, சொர்க்கலோகங்களுக்கு போகுது, இந்திரலோகம் சந்திரலோகம் பிரம்மலோகம் வரைக்கும் போய் திருப்பி வர்றது, க்ஷீணே புண்ணியன்ட்டு புண்ணியம் தீர்ந்த உடனே திருப்பி வருது, பாவம் அதிகமாக சேர்க்கும் போது 28 வகையான நரகங்களுக்கு போகிறது. இதனால சலிப்புற்ற ஜீவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு இன்னொரு உடலுடைய தொடர்பு வேண்டாம் அப்படின்னு வேண்டான்னு கேட்குறான். இப்போ கேட்டதோடு அவன் என்ன பண்ணுறான்னா, ஆத்மா இந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா, அந்த ஜீவாத்மா அணுவனவான ஜீவாத்மா ஞானமே வடிவானவன், தன்னையும் அறிந்து கொண்டு மற்றவற்றையும் அறியக்கூடிய ஞானம் அவனுக்கு இருக்கிறது. அதுதான் அவனுடைய இயல்பு. ஜீவாத்மாவுடைய இயல்பு ஞானமே வடிவானவன். அவன் உள்ள இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு இயங்குகிறது. எந்த உடம்பில் இருந்தாலும் அந்த உடம்பினுடைய இயக்கத்திற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஞானமே வடிவான ஆத்மா தான். அவனுடைய இன்னொரு குணம் ஆனந்தம். அவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்க கடமைப்பட்டவன். அப்ப நமக்கு இத்தனை துன்பங்கள் வருதே அப்படின்னு சொன்னாக்கா, இதெல்லாம் இந்த தேக சம்பந்தத்தால வரக்கூடியது. இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், மனம், அகங்காரம் இவற்றால் ஏற்பட்ட இந்த உடல் தொடர்பினால் வரக்கூடியது தான் இன்ப துன்பங்கள். அது இல்லாத பட்சத்துல ஆத்மா தன்னாலேயே ஆனந்தம் மிகுந்தவர். ஞானமும் ஆனந்தமும் அவனுக்கு இயல்பான குணங்கள். இதை தவிர அவனுக்கு சேஷத்துவம் அப்படிங்கிற ஒரு குணம் உண்டு. அதாவது எம்பெருமானுக்கே ஆட்பட்டிருத்தல், அவன் அடியார்களுக்கே ஆட்பட்டிருத்தல் அப்படிங்கிற சேஷத்துவம் என்கிற குணம் உண்டு. இப்போ எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மலருக்கு புறவிதழ் போன்றது ஞானமும் ஆனந்தமும், அகவிதழ் போன்றது சேஷத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கைவல்யார்த்தி, இந்த கைவல்ய மோட்சத்தை விரும்பக்கூடிய ஜீவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஞானமும் ஆனந்தமும் பிரதானமாக படுகிறது. சேஷத்துவத்துல அவங்களுக்கு நாட்டம் இல்லை. அதனால அவங்க பரமாத்மா கிட்ட என்ன பிரார்த்திக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த உடல் தொடர்பை அறுத்து தர வேண்டும், எனக்கு வேண்டாம், இனிமே நான் என்னோட தேகத்திலே நான் புகவே கூடாது, நானே என்னுடைய ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவித்து கொண்டு இருப்பேன். ஆனால் உனக்கு கைங்கரியம் செய்வதிலும் உனக்கு சேஷனாக இருப்பதிலும் எனக்கு பெரிய இது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு தான் கைவல்யார்த்தி அப்படின்னு பேர். கைவல்ய மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள். இப்போ அவங்க ஒரு டைப். இப்போ ஒன்று ஐஸ்வர்யார்த்தி சொன்னோம், இன்னொன்று கைவல்யார்த்தி. இப்போ இந்த ஐஸ்வர்யார்த்தியை விட கைவல்யார்த்திக்கு உள்ள ஆபத்துன்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இந்த ஐஸ்வர்யார்த்தி திருப்பியும் பிறப்பான் இல்லைங்களா. அவனுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பான். அதை கேட்ட தெய்வங்களை அவன் வணங்குவான், யாகங்களை செய்வான், யக்னங்களை செய்வான், சொர்க்கத்துக்கு போவான், மீண்டும் வருவான், இங்கே பிறப்பான், மீண்டும் வருவான், நரகத்துக்கு போவான், மீண்டும் வருவான், அப்படியே இருப்பான். அதாவது ஏதோ ஒரு பிறவியில அவனுக்கு இதெல்லாம் சலிப்பு ஏற்பட்டு அவன் மோட்சத்தை கேட்கலாம். ஆனால் இந்த கைவல்யார்த்திக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஏன்னா அவன் தான் உடலே வேண்டான்னு சொல்லிட்டான் இல்ல, எனக்கு மீண்டும் உடல் தொடர்பு வேண்டாம், நான் என்னோட ஞானத்தை ஆனந்தத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு கேட்டு எம்பெருமான் கிட்ட இதை வாங்கிடுறான். ஆகையால அவனுக்கு இன்னொரு வாட்டி அவனுக்கு ஒரு உடம்பு கிடைக்கிறதே இல்லை. ஆகையால இந்த பரம மோட்சம் அப்படிங்கிற தன்னுடைய சேஷத்த ஸ்வரூபத்தை உணர்ந்து பரம மோட்சத்திற்கு போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் அந்த வாய்ப்பை அவன் நிரந்தரமாக இழந்து விடுகிறான். அதனால்தான் ஆழ்வார்கள் இந்த கைவல்யத்தை பெரியாழ்வார் பதறி அழிக்கிற ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் அப்பா கைவல்யத்துக்கு போயிடாதீங்கடா, முதல்ல இங்க வந்துருங்கடா, எங்க குழாத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் அழிக்கிறார். அதே தான் இந்த பாசுரத்தை நம்மாழ்வார் என்ன சொல்றாருனாக்கா, எப்ப உங்களுக்கு இந்த ஐஸ்வர்ய சலிப்பு ஏற்பட்டதோ, ஐஸ்வர்யார்த்தியா இருப்பதில் உங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டது. ஏன்னா மிஞ்சி போனா இங்க நான் crores and crores சம்பாதிப்பேன், இல்ல மிஞ்சி போனா இந்திரலோகம் போவேன், சந்திரலோகம், பித்ருலோகம், பிரம்மலோகம் வரைக்கும் போவேன், திருப்பியும் வருவேன், திருப்பியும் பிறப்பேன், இது எனக்கு போதும்டா சாமி அப்படின்ட்டு இந்த ஐஸ்வர்யார்த்திக்கு நினைப்பு வந்த உடனே அந்த ஞானமானது அவனை கைவல்யத்தில் கால் தாழ பண்ணும். அட நமக்கு தான் இவ்வளோ ஞானம் இருக்கே, ஆனந்தம் இருக்கே அப்படின்னு அதிலே இருக்கலாம் அப்படிங்கிற விருப்பம் அவனுக்கு ஏற்படக்கூடும். அப்போ ஆழ்வார் என்ன அங்க பயம் காட்டுறாருனாக்கா, அவர்
எச்சரிக்கிறார். இதில் கால் தாழாமல், இதில் கால் தாழாதீர்கள், இதற்கும் மேலே போய் நீங்கள் பரம மோட்சத்தை கேட்டு விடுங்கள். அந்த பரம மோட்சம் அப்படிங்கிறதான் ஸ்ரீவைகுண்டத்தில் போய் எம்பெருமானை நித்தியமாக அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு அங்கு அடியார்களோடு இருப்பது தான். அது இந்த ஆத்மாவுக்கு ஸ்வஸ்வரூபமான ஒரு கைங்கரியம். அவனுடைய இந்த சேஷத்துவம் என்ற குணங்கத்தை ஏற்பட்டது. ஆகையால ஐஸ்வர்யத்தை வெறுத்த பின்பு நீ கைவல்யார்த்தி ஆகிவிடாதே, அதற்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த பரம மோட்சத்திலே நாட்டம் கொண்டு அங்கே செல்வாயாக அப்படின்னு சொல்றது தான் இந்த பாசுரத்தோட சுருக்கமான பொருள். பெரிய வியாக்கியம் இருக்கு, சுருக்கமான பொருள். ஆகையால விவேக பலம், எம்பெருமானால கொடுக்கப்பட்ட அந்த விவேகத்துக்கு பலம் என்னன்னா, ஒன்று விடுகை, இன்னொன்று பற்றுகை. விடணும்னு என்ன, முற்றிலும் விடணும். எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவனை உன்னுடைய உயிருக்கு உயிராக இருக்கும், உன் ஆத்மாவை தன் வீடாக கொண்டிருக்கும் எம்பெருமானிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு இருக்க வேண்டியது தான் உன்னுடைய வேலை. ஸோ விடுகை. பற்றுவது என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யத்தில் உனக்கு விருப்பம் போய் கைவல்யத்திலே கால் தாழ்ந்து விடாமல் பரம மோட்சத்திற்கு சென்று அவனை பற்ற வேண்டியது தான் பலம். ஆகையால எம்பெருமான் தரக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அந்த அருளோடு கூடிய அந்த சர்வேஸ்வரன் தரக்கூடிய அந்த விவேகத்திற்கு பலன், அதுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒன்று விடுவது, ஒன்று பற்றுவது. எதை விடணும், எல்லாத்தையும் விடணும். எதை பற்றணும், பரம மோட்சமாகிய பலனை பற்ற வேண்டும். கைவல்யத்திலே கால் தாழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அப்போ இந்த இதுதான் இப்போ ரெண்டாவது சூத்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, அதுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இந்த சூத்திரத்தில் எம்பெருமான் தன் கருணையால் கொடுத்த சாஸ்திரங்களால் அறியாமை என்னும் இருள் நீங்கியதற்கு பலன் என்னவென்றால், விடத்தக்கவற்றை விடுகையும் கைக்கொள்ளத்தக்கவற்றை கைக்கொள்கையும் ஆகும் என்பது விளக்கப்படுகிறது. அதுதான் ரெண்டாம் சூத்திரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த அந்த சூத்திரம் என்ன சொல்றது, விவேக பலம் வீடு பற்று. அதை எப்படி பிரிச்சுக்கணும், விவேக பலம் வீடு, விவேக பலம் பற்று. விவேக பலம் வீடு அப்படிங்கிறதுக்கு வீடுமின் முற்றும் அப்படிங்கிற திருவாய்மொழி பாசுரம் காட்டப்பட்டிருக்கு. விவேக பலம் பற்று அப்படிங்கிறதுக்கு அற்றிரை பற்றே அப்படிங்கிற திருவாய்மொழி காட்டப்பட்டிருக்கு. இந்த இரண்டு நிலைகளும் சுவாமி நம்மாழ்வார் திருப்பாசுரங்களே திருவிள்ளம் பற்றி அருளை செய்யப்பட்டவை. ரெண்டுமே திருவாய்மொழியில் இருக்க முதல் பத்தில் இருக்கக்கூடிய பாசுரங்கள். அடுத்த சூத்திரம், மூணாம் சூத்திரம் என்னன்னா, இந்த சூத்திரத்தில் விடத்தக்கது எது, கை கொள்ளத்தக்கது என்பது எது என்பது காட்டித்தரப்படுகிறது. விட சொல்லிட்டான், பிடிக்க சொல்லிட்டோம் இல்லையா, இதை விடுங்கன்னு சொல்லிட்டோம், இதை பற்றுங்கன்னு சொல்லிட்டோம். எது எது அப்படிங்கிறத இந்த மூணாவது சூத்திரத்துல சொல்றாங்க. என்னன்னா, தியாஜ உபாதேயங்கள் சுகதுக்கங்கள். தியாஜ உபாதேயங்கள் சுகதுக்கங்கள். தியாஜ்யம் அப்படின்னா விடத்தக்கது, விட வேண்டியது. உபாதேயங்கள்னா கை கொள்ளத்தக்கது. தியாஜ உபாதேயங்கள் சுகதுக்கங்கள். இதை கீழே இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கணும். எப்படின்னா, தியாஜ்யம் துக்கம், உபாதேயம் சுகம். யாருக்கும் துக்கம் வேண்டாம். துக்கம் நீ கொஞ்சம் துக்கப்படுனா யாரானும் அதுக்கு ஒத்துப்பாங்களா, மாட்டாங்க. ஆகையால விடத்தக்கது தியாஜ்யம் என்ன, துக்கங்கள். உபாதேயங்கள் எதுனா சுகங்கள். எனக்கு சுகம்தான் வேணும், எனக்கு துக்கம் வேண்டாம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் துக்கம் விருப்பம் இல்லாததால் துக்கம் வெறுக்கத்தக்கது. ஆகையால அதை விடணும். ரைட்டா? துக்கமுடையன் ஆவேன் அல்லன் என்பது பிரமாணம். யாராச்சும் துக்கப்படுனா ஒத்துக்குவாங்களா, எங்களுக்கு துக்கம் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆகையால துக்கம் தியாஜ்யம், விடத்தக்கது. விரும்பத்தக்கது உபாதேயம் என்ன, கொள்ளத்தக்கது என்றான். எல்லாருக்கும் சுகம் விரும்பத்தக்கதா இருக்கையாலே சுகம் விரும்பத்தக்கது, சுகமுடையவன் ஆவேன் அப்படிங்கிறது பிரமாணம். எனக்கு துக்கம் வேண்டாம், எனக்கு சுகம்தான் வேணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சூத்திரத்துடைய பொருள். அதுக்கு பிரமாணம் என்ன காமிக்கிறாங்கன்னா, சுகி பவேயம், நான் சுகமாக இருக்க கடவேன், எனக்கு சுகம்தான் வேணும். துக்கி மாபூவம், நான் துக்கப்படுறதுக்கு நான் தயாராக இல்லை, எனக்கு சுகம்தான் வேணும், துக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆகையால சுகம் இங்கே கை கொள்ளத்தக்கது, அது உபாதேயம். துக்கம் இங்கே கைவிடக்கத்தக்கது தியாஜ்யம். தெரிஞ்சுங்களா? இப்போ இந்த சூத்திரத்தில் விடத்தக்கது எது, கை கொள்ளத்தக்கது என்பதை காட்டி தருகிறது மூணாவது சூத்திரம். அதுல தியாஜ உபாதேயங்கள் சுக துக்கங்கள், அதை பிரிச்சுக்கிறோம். இது எப்படி பிரிச்சுக்கிறோம், தியாஜ்யம் துக்கங்கள், உபாதேயம் சுகம். விடத்தக்கது துக்கம்,
பற்றத்தக்கது சுகம். இது எல்லாருக்கும் இயற்கை தானே. நீ கொஞ்ச நாளைக்கு துக்கமா இரு, கொஞ்ச நாளைக்கு சுகமா இருந்தா யாருமே அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. துக்கம் எப்பவுமே விடத்தக்கது தான், சுகம் எப்பவுமே கை கொள்ளத்தக்கது தான். அதுக்கான வடமொழி பிரமாணம் இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த சூத்திரம், 4வது சூத்திரம். இதே மேலே 3ஆம் சூத்திரத்தில் விவரிக்கப்பட்ட இன்பங்களின் எல்லை நிலமாக இருப்பவை எவை என்று இந்த சூத்திரத்தில் காட்டத் தடுப்பிடுகிறது. இப்போ சுகம் சொல்லிட்டோம், துக்கம் சொல்லிட்டோம். இது என்னதான் மேக்சிமம் எவ்வளோ துக்கம் இருக்கும், மேக்சிமம் எவ்வளோ சுகம் இருக்குன்னு அந்த எல்லை நிலம், இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இதில் காட்டித்தராங்க. இதில் இந்த 4வது சூத்திரத்தில் பிரகிருதியுடன் ஏற்படும் தொடர்பால் இன்ப துன்பங்களை அனுபவித்து அதிலிருந்து தப்ப முடியாமல் மயங்கி சம்சார மண்டலத்தில் அழுந்த கிடப்பது துன்பத்தின் எல்லை. துன்பத்தின் எல்லை எதுனாக்கா, இந்த பிறப்பு இறப்புல கர்மவசத்தால சிக்கப்பட்டு இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவித்து அதில் அழுந்து கிடப்பது தான் துன்பத்தின் எல்லை நிலம். இப்போ நம்ம எல்லாம் துன்பத்தின் எல்லை நிலத்தில் தான் இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? ஆச்சு. அது இந்த உடல் தொடர்பு நீங்கி பிரகிருதி தொடர்பற்ற அப்ராக்கிருதமான உடலை பெற்று அந்தமில் பேரின்பம் நிறைந்த ஸ்ரீவைகுண்டத்தில் பரமபதநாதனின் அனுபவத்தை அடியார்களோடு கூடி நிரந்தரமாக அனுபவிப்பது இன்பத்தின் எல்லை. பார்த்தீங்களா? ஸோ இந்த உடல் தொடர்பே நமக்கு போகணும். இந்த பிராகிருதம் அப்படின்னா இந்த நம்ம கண்ணால் காணக்கூடிய இந்த உடல், இந்த மூல பிரகிருத்தின்னு இருக்கு பார்த்தீங்களா, முக்குணமயமானது. அதில் அகங்காரம் மமக்காரம் இருக்கும், கர்த்தத்துவம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுதான் ஆத்மாவை இந்த மாதிரி படாத பாடுபடுத்துது. புலன்கள் பிள்ளை செல்ல சொல்லி தன் விருப்பப்படி நான் எனது நானே செய்பவன் அப்படிங்கிறத மூட்டி பிறப்பு இறப்புங்கிற சூழல்ல மாட்ட வச்சு நம்மளை கஷ்டப்படுத்துவது இந்த பிரகிருதி தான். அந்த பிரகிருதியான அந்த உடல் சம்பந்தம் நீங்கி அப்ராக்கிருதமான, அங்கேயும் நமக்கு உடம்பு இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் போனால் உடம்பு இல்லாமல் ஆவியா இருப்போம்னா இல்லை, அங்கேயும் உடல் அது அப்ராக்கிருதமான உடல். இந்த பிரகிருதி குணங்கள் எதுவுமே இருக்காத அப்ராக்கிருதமான உடலை பெற்று எம்பெருமானோடும் அடியார்களோடும் அந்தமில் பேரின்பம், அந்த இன்பத்துக்கு எல்லையே கிடையாது. இங்கே எல்லாத்துக்குமே லிமிட் உண்டு. சுகம் உண்டா லிமிட் உண்டு, கஷ்டம் உண்டா லிமிட் உண்டு, மாறி மாறி வரும். ஆனால் அங்கே இருக்கிறது அந்தமில் பேரின்பம், அதற்கு முடிவே கிடையாது. அது நிரந்தரமானது. அங்கே எம்பெருமானோடும் அவன் அடியார்களோடும் கூடி இருப்பதே சுகத்தின் எல்லை நிலம். ஆச்சுங்களா? ஸோ இங்கே சம்சாரத்தில் இந்த பிராகிருதமான உடலோடு இந்த ஐம்புலன்களுக்கும் முக்குணங்களுக்கும் அகங்கார மமகாரங்களுக்கும் ஆட்பட்டு துன்பத்தை இன்பத்தை மாறி மாறி அனுப்புவது துன்பத்தின் எல்லை நிலம். இந்த பிராகிருதமான உடலை தொலைத்து விட்டு அப்ராக்கிருதமான உடலோடு ஸ்ரீவைகுண்டத்திலே சென்று எம்பெருமானோடும் அடியார்களோடும் அந்த குணானுபவம் பண்ணிக்கொண்டு இருப்பது இன்பத்தின் எல்லை. இப்போ சொல்றேன், மேலே 3ஆம் சூத்திரத்தில் விவரிக்கப்பட்ட இன்ப துன்பங்களில் எல்லை நிலமாக இருப்பவை எவை என்று இந்த சூத்திரத்தில் காட்டித்தரப்படுகிறது. பிரகிருதியுடன் ஏற்படும் தொடர்பால் இன்ப துன்பங்களை அனுபவித்து அதிலிருந்து தப்ப முடியாமல் மயங்கி சம்சார மண்டலத்தில் அழுந்து கிடப்பது துன்பத்தின் எல்லை. இந்த உடல் தொடர்பு நீங்கி பிரகிருதி தொடர்பட்ட அப்ராக்கிருதமான உடலை பெற்று அந்தமில் பேரின்பம் நிறைந்த ஸ்ரீவைகுண்டத்தில் பரமபதநாதனின் அனுபவத்தை அடியார்களோடு கூடி நிரந்தரமாக அனுபவிப்பது இன்பத்தின் எல்லை. இதுதான் சூத்திரம். இப்போ இந்த சூத்திரம் என்ன, சூத்திரத்தோட அர்த்தம் பார்த்தோம். சூத்திரம் எப்படி சொல்றாருன்னா, இவற்றுக்கு எல்லை இன்பு துன்பளி பன்மாமாயத்து அழுந்தகையும் களிப்பும் கவர்வும் அற்று பேரின்புத்து இன்புறுகையும். இதுதான் சூத்திரம். இவற்றுக்கு எல்லை, இதுக்கும் எல்லை சொல்றாரு, அதுக்கும் எல்லை சொல்றாரு. என்னன்னா, இன்பு துன்பளி பன்மாமாயத்து அழுந்தகை 1, களிப்பும் கவர்வும் மற்ற பேரின்பத்து இன்புறுகை 2. ஸோ முதல் ஹாஃப், அதாவது இவற்றுக்கு எல்லை எதுக்கு 1, ஃபர்ஸ்ட் நம்ம துன்பத்துக்கு எல்லை எடுத்துக்கலாம். இன்பு துன்பளி பன்மாமாயத்து அழுந்தகை துன்பத்தின் எல்லை, ரைட்டுங்களா? களிப்பும் கவர்வும் மற்ற பேரின்பத்து இன்புறுகை இன்பத்தின் எல்லை. இப்போ இதை நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். இன்பு துன்பளி திருவாசிரியம் என்று தொடங்கி சம்சாரத்தின் தாழ்ச்சி கூறப்படுகிறது. இந்த திருவாசிரியம் அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த 4 திவ்ய பிரபந்தங்களிலே ஒன்று.
யஜுர்வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடியது. அதில் வந்து 7 பாசுரங்கள். அதில் வந்து இந்த 6வது பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஓ ஓ உலகத்தின் இயல்வே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்து மக்கள் ஏன் தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் சத்தம் போட்டு சொல்கிறாராம் சுவாமி நம்மாழ்வார். ஏன்டா இப்படி இருக்கிறீங்க, அவங்க இருக்க வேண்டியதே வேற, அதை விட்டுட்டு ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாசுரத்தில் அவர் முக்கியமாக எதை காட்டித்தரு, பாசுரத்தோட வியாக்கியானம் ரொம்ப பெருசு, அதுக்குள்ளே நம்ம இப்போ போல. அவர் என்ன சொல்லித்தர்றாருன்னா, ஒரு பக்கம் ஸ்ரீமன் நாராயணன், மற்ற பக்கம் அடுத்த தெய்வங்கள் எல்லாம், ஸ்ரீமன் நாராயணன் அல்லாத அவன் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள், இவனை வணங்குவதால் என்ன கிடைக்கும், அவர்களை வணங்குவதால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் அவர் பிரித்து காட்டுறார். இந்த மற்ற தெய்வங்களை வணங்கும் பொழுது அவர்கள் வந்து அந்த ஆராதனையினால் சந்தோஷப்பட்டு இவன் கேட்டதை எல்லாம் தருகிறார்கள். தந்த போது இவன் சந்தோஷமா வாங்கிக்கிறான். அதனால என்னன்னா, இவனுக்கு வந்து சுகமும் துக்கமும் கலந்த இந்த சம்சாரமே தான் லபிக்கிறது. அதற்கு மேலே இதை விட்டு போகக்கூடிய அந்த மோட்சம் இவனுக்கு லபிப்பதில்லை. ஆனால் ஸ்ரீமன் நாராயணனே சரணடைந்து வணங்கும் பொழுது அவன் இந்த சம்சார பந்தத்தை அறுத்து தன்னுடைய நிழல், இந்த திருவடி நிழலை அவன் கொடுத்து விடுகிறான் அப்படிங்கிறதான் இந்த இதில் அவர் காட்டி கொடுக்கிறார். இந்த திருவாசரியம் 6வது பாசுரத்தில் இன்பு துன்பளி அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி மற்ற தெய்வங்களை நீங்கள் ஆராதிப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது துக்கம் கலந்த சுகம்தான், நிரந்தரமான சுகம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு வியாக்கியானத்தில் ரொம்ப விரிவாக சொல்றாரு. சொல்லிட்டு பன் மாமாயத்துள் அழுந்துகை அப்படின்னு 2 வாட்டி அந்த மாமாயம்ங்கிற சொல்றாரு. அதில் முதல் மாமாயம் வந்து இந்த பிரகிருதி மாமாயம் அப்படின்னா போலி அப்படின்னோ கனவு போன்றது அப்படின்னு கிடையாது. பிரகிருதியோட ஏற்படுகிற தொடர்பு மாமாயம். இன்னொரு மாமாயம் வந்து புலன் நுகர்ச்சியால் ஏற்படக்கூடிய துன்பம். இது 2மே வந்து உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் வந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து மற்ற தெய்வங்களை நீங்கள் வணங்குங்க, வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவை உம்மை சம்சாரத்தில் பூண் கட்டுமே தவிர விடுவித்து உங்களை ஸ்ரீவைகுண்டத்திற்கு அனுப்பாது அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை அவர் காட்டி கொடுக்கிறார். அதை இங்கே எடுக்கிறார். நாயனார் என்ன சொல்றாருன்னா, இன்பு துன்பளி என்று தொடங்கி சம்சாரத்தின் தாழ்ச்சி கூறப்படுகிறது. அது என்னெல்லாம் அதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கும். சரிங்களா? எப்போ வரைக்கும் இந்த பிராகிருதமான உடம்பு உங்களோடு இருக்கோ, எப்போ இதில் வந்து புலன்கள் இருக்கோ, எப்போ குணங்கள் இருக்கோ, எப்போ அகங்கார மமக்காரங்கள் இருக்கோ, இவை மாறி 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 இன்ப துன்பங்களுக்கு காரணம் ஆகும். இதை தவிர்க்க முடியாது, என்னதான் இருந்தாலும் தவிர்க்க முடியாது. நித்தியமாக இருக்கும். சரி, நம்ம பறந்து ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காதுன்னா நித்தியமானது எப்போவே இருக்கும். கடக்க அரிதானது, இதை தாண்டவே முடியாது. எம்பெருமானே சொல்றான் இல்லையா, தெய்வி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யய, என்னுடைய மாயை கடப்பதற்கு அரிதானதுன்ட்டு அவனே சொல்லிட்டான். பிரகிருதியோட சம்பந்தத்தோட உனக்கு இந்த ஆத்மாவாகி உனக்கு ஏற்பட்ட இந்த தொடர்பு நீக்கி கொள்ளவே முடியாது, உன்னால நீக்கிக்க முடியாது. என் திருவிடைகளை பற்றி நீ இதை கடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். கடக்க அரிதானது பல வகைப்பட்டிருக்கும். ஒண்ணுதான்ப்பா, இதுதான், இது எப்படியோ நம்ம அனுபவிச்சுக்கலாம்னு இருக்கு. பல வகைப்பட்டிருக்கும், நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி கஷ்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் சுகங்களும் எல்லாம் வாழும், எல்லாம் மாறி 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 நமக்கு வந்து சேரும். பல வகைப்பட்டிருக்கும், அகப்பட்டவர்களை தப்ப விடாது. இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகலான்னா நம்மளால முடியவே முடியாது. அகப்பட்டவர்களை தப்பவே விடாது, தன் வசத்திலே வைத்துக்கொள்ளும் திறமை பெற்றது இந்த மூலப்பிரகிருதி. அறிஞர்களையும் கலங்க பண்ணும். மிகப்பெரிய அறிஞர்கள், பெரிய ஞானிகள் யாரா இருந்தாலும் தன்னை மிக உயர்ந்ததாக காட்டிக்கொண்டு தான் மிக்க பெரியது அப்படின்னு காட்டிக்கிட்டு அவர்களுடைய ஞானத்தை கலங்க பண்ணும். அப்படிப்பட்டது இந்த மூலப்பிரகிருதியோடான சம்பந்தம். வியர்ப்புக்குரிய தன்மை உடையது. இது என்ன நமக்கு சாதாரணமாக இருக்கு, என்ன உலகத்துல போய் பார்த்தா என்னெல்லாம் இருக்கு, நம்ம அதிசயப்படுறோம் இல்லை, ஐயோ இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னை மிகவும் உயர்த்தியாக காட்டிக்கொண்டு இந்த ஆத்மாவை வியக்க செய்து மயங்க செய்வது. அப்படிப்பட்டது இந்த பன்மாமாயம், அதாவது இந்த பிரகிருதியான தொடர்பு. அப்புறம் இன்னமுது என்கிறபடி எத்துணை அறிவுடையாரையும் கலங்க பண்ணது. இன்னமுது என்ன ஸ்வீட்டுப்பா, எப்படிப்பட்ட அனுபவம் இது அப்படின்ட்டு நம்ம அப்படி மிகவும் பெரியவர்களை கூட மயங்க செல்லுது.
எத்துணை அறிவுடையாரையும் மயங்க செல்வது. இந்த இந்த பிரகிருதியானது தன்னை அவ்வளவு இனிமையாக காட்டிக்கொள்ளும். சப்போஸிங் அது கஷ்டமே இருக்கு, கசப்புன்னு நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம். உன்னை இந்த ஆத்மாவை தன் வசப்படுத்தியிருப்பதற்காக தன்னை மிக 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 இனிதாக காட்டிக்கொள்ளுது. மிக்க அறிவுடையவர்களையும் மயங்க செய்யுது. அப்புறம் அழுந்துமா என்கிறபடி எல்லையில்லாத துக்கங்களுக்கு காரணமான பிறப்புகளிலே அழுத்துவது. இப்படி தன்னை இனிமையாக காட்டிக்கொண்டு என்ன பண்ணும்? அது மேலும் 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 பிறவைகளிலே உன்னை வைத்து அழுத்தும். எழுந்திருக்க முடியாதபடி உன்னை அதிலே வசப்படுத்தும். இதெல்லாம் துக்கத்திற்கு எல்லையான பிரகிருதி தொடர்பு. அதாவது இந்த துன்பத்தில் அழுந்துவது துன்பத்தின் எல்லை நிலம். இதை இன்னொரு வாட்டி பார்க்கலாம். இன்ப துன்படி என்று தொடங்கி சம்சாரத்தின் தாழ்ச்சி கூறப்படுகிறது. இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கும், நித்தியமாக இருக்கும், பல வகைப்பட்டிருக்கும், அகப்பட்டவர்களை தப்ப விடாது, அறிஞர்களையும் கலங்க பண்ணும், வியப்பிற்குரிய தன்மை உடையது, இன்னமுது என்கிறபடி எத்துணை அறிவுடையாரையும் கலங்க பண்ணுவது வியக்கத்தக்கது. அழுந்துமா என்கிறபடி எல்லையில்லாத துக்கங்களுக்கு காரணமான பிறப்புகளே அழுத்துவது. இது துன்பத்திற்கு எல்லை நிலமான சம்சாரத்தினுடைய குணங்கள். இப்போ இந்த பக்கம் சுகத்திற்கு எல்லை நிலம் எது? அதுதான் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அந்த மேல் பேரின்பத்து அடியாரோடு இருந்தது. அங்கே போய் எம்பெருமானோடையும் அவன் அடியார்களோடும் இருக்க வேண்டியதுதான் இன்பத்தின் எல்லை நிலம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, களிப்பும் கவர்வும் அற்று. இது திருவாய்மொழி 2:3-10. களிப்பு, அதாவது இந்த மாறி மாறி உனக்கு சுகமும் துக்கமும் வராது, ஒரே ஆனந்தம் தான், ஒரே ஆனந்தமாக இருக்கக்கூடியது. களிப்பும் கவர்வும் அற்று. இன்ப துன்பங்கள் இங்கு இன்ப துன்பளி, இன்பமும் துன்பமும் இருக்குங்கிறாங்க. அதாவது துன்பம் கலந்த இன்பம். அங்கே உங்களுக்கு களிப்பும் கவர்வும் அற்று. அங்கே பெரிய மகிழ்ச்சியும் கிடையாது, துக்கமும் கிடையாது, ஆனந்தம் மட்டுமே இருக்கக்கூடிய இடம். சிறிதாயும் நிலையற்ற தன்மையும் நீங்க பெற்றது. இங்கே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான். இந்த சந்தோஷமும் கூட நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம், பல விதத்தில் அனுபவிக்கிறோம். அது குறுகிய காலத்திற்கு உட்பட்டது, தொடர்ந்து இருக்கவே இருக்காது. உங்களுக்கு மாறும். நெக்ஸ்ட் ஒன்றா சாதாரணமாக இருக்கலாம், இல்லாண்டு மிகப்பெரிய துன்பம் உங்களை அடையலாம். அந்த துன்பத்தில் நீங்கள் அழிந்திருக்கும் போது திருப்பி ஒரு இன்பம் வரலாம். அந்த மாதிரி இது எப்படின்னா, சிறியதாயும் நிலையற்ற தன்மை. இதுக்கு நிலையான தன்மையே கிடையாது, மாறி 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 வரும். இன்பத்தை அனுபவிப்பதால் வரும் செருக்கும் அதை அனுபவிக்காவிட்டால் வரும் துக்கமும் இதில் கிடையாது. நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சுனாக்கா எவ்வளோ நமக்கு செருக்கு, ஆஹா என்ன போல உண்டா, என்ன மாதிரி அதிர்ஷ்டம் உண்டா, நான் பாடுபட்டு இதெல்லாம் சம்பாதிச்சேன், என்னுடைய சந்தோஷம், அப்படி இப்படின்ட்டு செருக்கு. அந்த செருக்கு கிடையாது. அனுபவிக்காவிட்டால் வரும் துக்கமும் கிடையாது. ஐயோ இது எனக்கு கிடைக்கலையே, இப்படி போச்சே, கொஞ்சத்துல மிஸ் ஆயிடுச்சே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த துக்கமும் கிடையாது. பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள 6 பாவங்கள் நீங்க பெற்றது. இப்போ எப்போ நம்ம பிரகிருத்தியாலான உடம்பு சம்பந்தம் நமக்கு ஏற்படுகிறதோ அப்போ ஷட்பாவ விகாரம் அப்படி 6 விதமான பாவங்கள், சேஞ்சஸ் ஏற்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உண்டாவது இல்லையா, உங்களுக்கு ஒரு உடம்பு தாயோட கர்ப்பத்தில் உண்டாவது, இருப்பது, பிறந்து இருக்கிறோம், அப்புறம் வளர்வது, வளருங்க இல்லையா, அதுக்கப்புறம் மாறுதல் அடைவது, தேய்வது, அழிவது. இதுதான் 6 விதமான பாவங்கள், நிலைகள். இது தப்பாது. எப்போ பிரகிருதியான உடல் நமக்கு கிடைக்குதோ இது இருக்கத்தான் செய்யும். நீ பிறப்ப, நீ இருப்ப, நீ வளர்வ, மாறுதல் அடைவ, அப்புறம் தேய்ந்து அப்புறம் நீ அழிந்து போவ. இது அதாவது அந்த உடம்பு அழிஞ்சிட்டே இருக்கும். இது நடந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். பிறப்பு முதல் இறப்பு வரையில் உள்ள 6 பாவங்கள் நீங்க பெற்றது. நீங்கள் இந்த ஆனந்தத்தின் எல்லை நிலையான நீங்கள் அந்த வைகுண்டத்தில் போயிருக்கும்போது நித்திய யவ்வனம், எப்பவுமே உங்களுக்கு 24-25 வயசுக்கு மேலே சொல்லவே முடியாது. அதே உருவத்தோடு நீங்கள் நித்தியமாக இருப்பீர்கள். சுத்த சத்துவமான மேனியோடு அனுபவிப்பது, இது ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கும்போது இந்த பிரகிருதி சொன்ன இல்லையா, 3 குணங்கள், ரஜஸ் தமஸ் சத்துவமான 3 குணங்கள் இருப்பது. இங்கே இருக்க சத்துவம் இந்த மற்ற 2 அதோட கலந்து தான் இருக்கும். சுத்த சத்துவம் இங்கே கிடையாது. சுத்த சத்துவம் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற நிலை இங்கே கிடையாது. மேலோங்கி இருக்கும், சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும், ரஜஸ் மேலோங்கி இருக்கும், தமஸ் மேலோங்கி இருக்கும்.
மூணு ஒரு சீராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர அந்த சத்துவம் மேலோங்கி இருக்கிற நிலையிலும் கூட ரஜஸ் தமசனுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும். ஆனா அங்க வந்து ரஜஸ் தமஸ் என்பதே கிடையாது, சுத்த சத்துவம். சத்துவம் மட்டுமே தான் அங்க இருக்கும். சுத்த சத்துவமான மேனி அங்க இருக்கிற திருமேனி, அங்க இருக்கிற அந்த நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்குமான மேனி சுத்த சத்துவமான மேனி. அதுல ரஜஸ் தமஸ் கிடையாது. அதனால உங்களுக்கு சோம்பேறித்தனமோ தூக்கமோ கோபமோ பொறாமையோ அது வேணும் இது வேணுங்கிறது ஒண்ணுமே இருக்காது. சுத்த சத்துவமான திருமேனி. அப்புறம் அந்தமில் பேரின்பம் என்கிறபடியே அளவற்ற இன்பமான பரமபதத்திலே அடியார்களுடன் கூடி அனுபவிப்பது. அந்தமில் பேரின்பம் அது எண்டே கிடையாது. எங்கன்னா ஒரு 10 வருஷத்துல முடிஞ்சிருமா, 100 வருஷத்துல முடிஞ்சிருமா, இல்ல ஒரு கோடி வருஷத்துல முடியும், அதுக்கு எண்டே கிடையாதுங்க. அங்க போயிட்டீங்கன்னா அந்தமில் பேரின்பம் எப்பவுமே நீங்க எம்பெருமானை அனுபவிச்சு சாமகானம் ஹாவு ஹாவு அகமன்னம் அகமன்னம் அப்படின்ட்டு சந்தோஷமா பாடிட்டு அவனுக்கு திருப்பல்லாண்டு பாடிட்டு அப்படியே சந்தோஷமா அங்க இருக்க வேண்டியதுதான். அதுதான் அந்தமில் பேரின்பம் என்கிறபடி அளவற்ற இன்பமான பரமபதத்திலே அடியார்களுடன் கூடி அனுபவிப்பது. அப்புறம் சுழிபட்டோடும் சுடர்சோதி வெள்ளத்து இன்புற்று என்கிறபடியிலே எக்காலத்திலும் பகவானை அனுபவிக்கிற ஆனந்தம் மட்டுமே நிறைந்தது. சுழிபட்டோடும் சுடர்சோதி வெள்ளம் இது என்னன்னா, இது ரொம்ப அழகா சொல்லுவாங்க இந்த அர்ச்சராதி மார்க்கத்துல பிள்ளலோகாச்சாரியர் சொல்ற என்னன்னா, அவனுடைய அழகு வந்து அப்படியே ஒரு வெள்ளமா பாயுமா. அப்ப இப்ப இந்த அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னால நின்று அவனுக்கு பல்லாண்டு பண்ணுவாங்க. பெரிய தூபமா வச்சு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு சொல்லும் போது அந்த அழகான வெள்ளம் அவனுடைய அழகை வந்து அப்படியே வெள்ளமா வந்து சைட்ல தள்ளிட்டு போகுமா. அந்த சைட்ல நின்றுட்டு அந்த சைடு அந்த பக்கத்து அழகை அனுபவிக்கும் போது அங்க இருக்க வெள்ளமா வந்து பின்னால தள்ளிட்டு போகுமா. பின்னால போய் அந்த பின்னழகை அனுபவிச்சு அங்க பல்லாண்டு பாடப்பட திருப்பி முன்னால தள்ளி விட்டும், அதான் தள்ளிட்டு வருமா. அந்த மாதிரி அவனுடைய அழகு அந்த சுடர் விடும் அந்த வெள்ளம், அந்த ஜோதி வெள்ளம் வந்து இவனை சுற்றி 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 வந்து பல்லாண்டு பாட வைக்கும். அது எப்பேற்பட்ட ஆனந்தம் இல்லையா. அதுதான் வந்து ஆத்மாவுக்கு நிரந்தரமான சுகம். சுழிபட்டோடும் சுடசோதி வெள்ளத்து இன்புற்று அப்படின்ட்டு அங்க அவ்வளவு சந்தோஷமா நம்ம இருப்போம் என்கிறபடியே எக்காலத்திலும் பகவானை அனுபவிக்கிற ஆனந்தம் மட்டுமே நிறைந்தது. அங்கிதை தவிர ஒரு ஒண்ணுமே கிடையாது. இது சுகத்தில் அழுந்துவது இன்பத்தின் எல்லை நிலம். ஸோ துன்பத்தின் எல்லை என்னன்னு பார்த்தோம், இன்பத்தின் எல்லை எது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். இது எப்படிதான் கிடைக்கும்? எல்லாருக்குமே இப்போ படிச்ச ஆசை வருது இல்லை, நம்ம வந்து சுகத்தின் எல்லை நிலத்துல இருந்தாதான் நல்லது அப்படின்னு தோணுது இல்லை நமக்கு. கண்டிப்பா தோணும். அதாவது துன்பத்தில் இருக்கணும்னு யாருக்குமே இஷ்டமே கிடையாது. இந்த துன்பத்துக்கு காரணம் என்னன்னு காமிச்சு கொடுத்துட்டாங்க. பிராகிருதமான இந்த உடல்ட்டு, சுகத்தின் எல்லை நிலம் அப்ராகிருதமான உடல்னு காமிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை விட்டுட்டு அங்க போறது என்ன அப்படின்னு சொல்லும் போதுதான் அதுக்கு தான் ஸ்ரீ வைஷ்ணவத்துல முக்கியமாக ஒண்ணு இந்த அர்த்த பஞ்சக ஞானம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அர்த்த பஞ்சக ஞானம் அப்படின்னு என்னன்னா ஐம்பொருள் அறிவு, 5 விஷயத்தை பற்றிய அறிவு. வைஷ்ணவத்துல ஞானம் அப்படின்னு சொன்னாலே இந்த அர்த்த பஞ்சக ஞானம் தான். இந்த அர்த்த பஞ்சக ஞானம் இருக்கும் ஒரு ஜீவன் கண்டிப்பாக இந்த பிராகிருதம்ங்கிற இந்த கடலை தாண்டி எம்பெருமானிடம் செல்வான். அதற்கு இந்த அறிவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துல சொல்லப்படுது. இது வந்து சூத்திரம் 5வது சூத்திரம். இந்த சூத்திரத்தில் ஞானத்தால் மோட்சம், அஞ்ஞானத்தால் பிறவி என்பது உணர்த்தப்படுகிறது. ஞானம் என்பது அர்த்த பஞ்சக ஞானமாகும். முன் சூத்திரத்தில் விவரிக்கப்பட்ட இன்ப துன்பங்களுக்கு காரணம் இந்த சூத்திரத்தில் விளக்கப்படுகிறது. ஸோ அங்க துன்பத்தின் எல்லை நிலம் என்னன்னு பார்த்தோம், இன்பத்தின் எல்லை நிலை என்னன்னு பார்த்தோம். இது ஏன் ஏற்படுது, இதற்கு என்ன அடிப்படைனா இந்த அர்த்த பஞ்சக ஞானம் அப்படிங்கிறது இதுல காட்டி கொடுக்குறாங்க. அனந்த கிளேச நிரதசையானந்த ஹேது மறந்தேன் அறியகிலாதே உணர்விலேன் ஏனிலேன் அயர்த்து என்றும் உய்யும் வகை நின்ற ஒன்றை நன்கறிவன் உணர்வினுள்ளே ஆம்பரிசு என்றும் சொல்லுகிற ஞாதவ்ய பஞ்சக ஞான அஜ்ஞானங்கள் அப்படின்ட்டு தன்னுடைய ஸ்டைல கொடுத்துட்டாரு நாயனார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இதுக்கு காரணம் வந்து அர்த்த பஞ்சக ஞானத்தை தெரிந்திருப்பதும் அர்த்த பஞ்ச ஞானம் தெரியாததும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தேறிய பொருள். இதை வந்து நம்ம கீழ்கண்ட மாதிரி நம்ம பிரிச்சுட்டாக்க நமக்கு சுலபமாக இருக்கும். அனந்த கிளேச ஹேது,
மறந்தேன், அறியகிலாதே, உணர்விலேன், ஏனிலேன், அயர்த்து என்று சொல்லுகிற ஞாதவ்ய பஞ்சக அஜ்ஞானம் அப்படின்ட்டு. ஞாதவ்ய பஞ்சக அஜ்ஞானம். ஞாதவ்யன ஞானத்தை தரக்கூடிய பஞ்சக 5 விஷயங்களை குறித்த அஜ்ஞானம். ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய 5 விஷயங்களை குறித்த அறியாமை. அதுதான் இந்த துன்பத்தில் அழுந்துகைக்கு இடம். அதுதான் அது ஹேது அப்படின்னு சொல்றாங்க. அனந்த கிளேச ஹேது. அனந்த கிளேச ஹேதுன்னா அனந்தன எண்டே இல்லை, முடிவில்லாத கிளேசம், மனக்கலக்கம், துன்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த ஞாத்தவ்ய பஞ்சக அஜ்ஞானம். எப்போ உனக்கு அர்த்த பஞ்சக ஞானம் உனக்கு தெரியலையோ அப்போ நீ அனந்த கிளேச, அந்த எல்லையில்லாத துன்பத்தில் நீ அழுந்துவாய் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது முதல்ல மேலோட்டமா பார்த்துட்டு அப்புறம் இந்த அர்த்த பஞ்சக ஞானம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வாட்டி நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். இப்போ இது ரொம்ப அழகா பாசுர வரிகள்லேருந்து எடுத்திருக்க. இப்போ ஞாத்தவ்யம் அப்படின்னா அறிய வேண்டியவை, தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன? பஞ்சகம் 5 விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தா இந்த 5 விஷயம் தெரியலன்னாக்கா அது அனந்த கிளேச ஹேது. அதாவது இந்த துன்பத்தின் எல்லை நிலையத்தில் அழுத்தக்கூடியது எது? அர்த்த பஞ்சகம் ஞானம் இல்லாத ஒரு நிலை. அதை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னாக்கா அர்த்த பஞ்சக ஞானம் இல்லாம பிறவிக்கு காரணம். சிம்பிளா அப்படி எடுத்துக்கலாம். இந்த அர்த்த பஞ்சக ஞானம் நமக்கு இல்லைன்னா நம்ம மீண்டும் மீண்டும் பிறப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ மிக கொடியதும் எல்லையில்லாத துக்கத்திற்கு இருப்பிடமானதுமான பிறவி பெருங்கடல் அப்படின்னு ஜிதந்தா ஸ்லோகம் 1ல சொல்றாங்க. இது நீங்க அடுத்த பேஜ் திருப்பி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும். சம்சாரம் சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் அப்படின்னு சொல்றாங்க. சம்சார சாகரம், இந்த பிறவி, இந்த சம்சாரம்ங்கிற பெரிய கடல் கோரம், ரொம்ப கோரமானது. அனந்த கிளேச பாஜனம், எல்லையற்ற மனக்கலக்கங்களுக்கும் துன்பத்துக்கும் காரணமானது அப்படின்னு சொல்லி இந்த ஜிதந்தா ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ அனந்த கிளேச ஹேது அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ஜிதந்தே ஸ்லோகத்துலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்தது மறந்தேன் வார்த்தை ஒன்னொன்று வார்த்தையாக பார்த்துட்டு வாங்க. அனந்த கிளேச ஹேது பார்த்துட்டோம். ஜிதந்தா ஸ்லோகத்திலேருந்து எல்லையற்ற துன்பங்களுக்கு இந்த கோரமான சம்சாரம் எல்லையற்ற துன்பங்களுக்கு இருப்பிடம் அப்படிங்கிறது ஜிதந்தாலேருந்து பார்த்துட்டோம். அடுத்தது மறந்தேன். இந்த மறந்தேன் அப்படிங்கிறத எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா மறந்தேன் உன்னை முன்னம் அப்படின்ட்டு திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி 6:2 எடுக்கிறாங்க. மறந்தேன் உன்னை முன்னம் அப்படின்னு சொல்ல, மறந்தேன் உன்னை முன்னம் அப்படின்ட்டு பரம்பொருளை பற்றி நான் அறியவில்லை, பரமாத்மாவாகிய உன்னை நான் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. ஸோ மறந்தேன்னு ஆயிடுச்சு. அடுத்தது என்னை அறிய இல்லாதே, நான் என்னையும் தெரிஞ்சுக்கலப்பா, உன்னையும் தெரிஞ்சுக்கல, நான் என்னையும் தெரிஞ்சுக்கல என்கிறபடி ஆன்மாவாகிய தன்னை குறித்த அறிவு இல்லை ஆச்சுங்களா. ஸோ மறந்தேன் அப்படிங்கிறத ஒரு பாசுரத்துலேருந்து என்னை அறிய இல்லாதே, எனக்கு பரம்பொருளை பற்றியும் தெரியல, என்னை பற்றியும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஓடியும் உழன்றும் உயிர்களே கொன்றேன் உணர்விலேன். இந்த அடுத்த வார்த்தையான உணர்விலேன் அப்படிங்கிறத பெரிய திருமொழி 1:6 விரோதி ஸ்வரூபத்தை சொல்லுகிறார். ஸோ பரம்பொருளை பற்றியும் எனக்கு தெரியல, ஆத்மாவாகி என்னை பற்றியும் தெரியல, எனக்கு எது விரோதினும் எனக்கு தெரியல அப்படின்னு இது வரைக்கும் சொல்லிட்டாங்க. அடுத்தது ஏனிலேன் அப்படிங்கிற வார்த்தை. பிறவி நோய் அறுப்பான் ஏனிலேன் இருந்தேன். இங்க என்னன்னா இதுலேருந்து தப்பக்கூடிய உபாயமும் எனக்கு தெரியவில்லை என்று உபாய ஸ்வரூபத்தை அங்கே சொல்லுகிறார். உன்னை அடியும் நெறியும் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றார். அடுத்தது ஆழியம் கை அம்மானை ஏத்தாது அயர்த்து என்று பெரிய திருவந்தாதியிலிருந்து எடுத்து பேற்றினை பற்றியும் நான் அறியவில்லை. இப்போ 5 விஷயம் இங்கே சொல்றாங்க பார்த்தீங்களா. ஒன்றுன்னா பரமாத்மாவை பற்றி தெரியல, ஆத்மஸ்வரூபம் தெரியல, அது அடையிற வழி தெரியல, விரோதி ஸ்வரூபம் தெரியல, அடையக்கூடிய பலனும் தெரியல. 5 வந்துருச்சுங்களா. இந்த 5ஐ பற்றி அறிவுதான் இங்கே அர்த்த பஞ்சக ஞானம் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை கொஞ்சம் ரொம்ப பெருசு, கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக, ரொம்ப ரொம்ப குறுக்கம் இல்லாமல் இங்கே நான் சொல்லிடுறேன். ஸோ முதல் வந்து பரஸ்வரூபம் தெரியணும். இந்த பரமாத்மாங்கிறது யாரு அப்படின்னு தெரியணும். இப்போ இந்த பரமாத்மா வந்து 5 நிலைகளிலே உரைகிறான். ஒன்று வந்து பரமபதம், வியூகம், விபவம், அந்தர்யாமி மற்றும் அர்ச்சை. 5 நிலைகளில் இந்த பரமாத்மா எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உரைகிறான். ஃபர்ஸ்ட் வந்து பரமபதம். அங்கே வந்து நித்திய சூரிகளோடு அவன் ஆனந்தமாக அந்த நாகபரியங்கம் என்னும் அந்த ஆதிசேஷன் மீதிலே அமர்ந்து கொண்டு இவன் அவனை அனுபவிக்கிறான், அவன் அனுபவிக்கிறான், அங்கே இருக்கிறான். அதுதான் பரமபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ வைகுண்டம். அடுத்தது பார்க்கடல். இதற்கு வியூகம் அப்படின்னும் பேர் உண்டு. வியூகம் அப்படின்னா தன்னை விரிவுபடுத்திக் கொள்வது. எம்பெருமான் இந்த லோக சம்ரக்ஷணத்திற்காக தன்னை 4 வியூகங்களாக விரிவுபடுத்திக் கொள்கிறான். பரவாசுதேவன், சங்கர்ஷ்ணன், அனிருத்தன், பிரத்யும்னன் அப்படின்ட்டு 4ஆக தன்னை பிரித்து கொண்டு லோக சம்ரக்ஷணம் பண்ணுகிறான். இங்கே பார்க்கடல், இங்கே அவன் இருப்பான். அடுத்தது விபவம் அப்படின்னா அவதாரங்கள். அவன் 10 அவதாரம், எத்தனையோ அவதாரம் செய்கிறான். அதில் முக்கியமானதாக நாம் வந்து ஒரு 10 அவதாரங்களை, ராமகிருஷ்ண அவதாரங்களை வச்சிருக்கோம். அடுத்தது அந்தர்யாமின்னா நம்முள்ளே, இந்த மனிதனுள்ள இதயத்துக்குள்ளே கட்டை விரல் அளவு இருக்கக்கூடிய அந்த புருஷன், கட்டை விரல் அங்குஷ்ட மாத்திர புருஷன், அது வந்து அந்தர்யாமி நிலை. அப்புறம் அர்ச்சை அப்படின்னு நம்ம கோயில்களிலும் வீடுகளிலும் நாம் ஆராதிக்கும் வண்ணம் விக்கிரகமாகவோ படமாகவோ இருக்கக்கூடிய அந்த நிலை. இப்போ இந்த 5 நிலைகளை வந்து ஒரு ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக ஞாபகம் இருக்கும். ஒன்று, இந்த பரத்வம் வந்து ஆவரண ஜலம் போலே அப்படிங்கிறாங்க. இப்போ ஒருத்தனுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து அப்பா அந்த ஆவரண ஜலம் இருக்கு, போய் குடிச்சுக்கோன்னு சொல்ல முடியுமா? ஆவரணம் அப்படின்னாக்கா இந்த லீலா விபூதியையும் நித்திய விபூதியையும், அதாவது நாம் இருக்கிற இடத்தையும் எம்பெருமான் இருக்கிற இடத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜல தத்துவம். அதுக்கு தான் ஆவரண ஜலம்னு பேர். அந்த ஜலத்தை கொண்டு நாம் நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்ள முடியுமா? முடியாது. அதை போன்றது பரமபதம். இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நமக்கு எட்டாதவன் அவன். அடுத்தது பார்க்கடல் வந்து உப்பு தண்ணி. ரொம்ப தாகமாக இருக்கிறவங்க கிட்ட ஒரு டம்ளர் கடல் தண்ணி கொடுத்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பார்க்கடலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை, அது வேற. அடுத்தது அந்தர்யாமித்துவம். விபவம் வந்து காட்டாற்று வெள்ளம் போல. இப்போ நம்ம ரொம்ப தாகமாக இருக்கும்போது அப்பா நீ நேற்று வந்துருந்தா நல்லா இருக்கும்ப்பா, நேற்று இங்கே வெள்ளம் ஃபுல்லாக ஓடிச்சு காவேரியில், என்ன பிரயோஜனம்? நமக்கு அனுபவிக்க முடியாது. ஏன்னா அந்த விபவம் நடந்த காலத்தில் அவன் வாமனனாக, திரிவிக்ரமனாக, ராமனாக, கண்ணனாக பிறந்தபோது நம்ம இருந்தோமோ இல்லையோ தெரியாது. ஆகையால் அதுவும் நம்ம அனுபவத்துக்கு ஏற்பட்டதில்லை. அந்தர்யாமி வந்து பூதக ஜலம் போல, எங்கேயோ ஆழத்தில் இருக்க போர்வெல் போட்டு எடுக்க வேண்டிய மாதிரி தண்ணி, அந்தர்யாமித்துவம். அர்ச்சை தான் வந்து காட்டாற்று வெள்ளத்திலே தேங்கிய மடுக்கள் போல. ஆத்திரை எப்போ நிதானமாக ஓட்டிட்டு இருக்கிறதோ இல்லை நம்ம கிணத்துல இருக்க தண்ணி போன்றது அர்ச்சாவதாரம். நம்ம நினைச்ச போது போய் அனுபவித்து கொள்ளலாம். ஆகையில ஒன்னொன்று ஒரு நீர்நிலைக்கு ஒப்பிடப்பட்டது. அப்புறம் அடுத்தது வந்து ஒரு அரசனுக்கும் இதை ஒப்பிடுறாங்க. எப்படின்னு சொன்னாக்கா, பரமபதம் வந்து அவன் நாளோலக்கம் இருப்பதை போல தன் மந்திரிகளோடு மற்ற சிற்றர்களோடு அவன் நாளோலக்கம் இருக்கிறான். பார்க்கடல் வந்து மந்திர ஆலோசனை செய்கிறான். யார் யாருக்கு என்னென்ன, இவனுக்கு இந்த ஜீவனுக்கு என்ன பொசிஷன் கொடுக்கலாம், அந்த பிரம்மா சரியா வேலை இல்லையா, அவனை எடுத்துட்டு வேற பண்ணலாம் அப்படின்ட்டு அது பண்ற இடம். அப்புறம் இந்த விபவம் வந்து அரசன் வேட்டைக்கு செல்வதை போன்ற இல்லையா, துஷ்டர்களை அழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் அவன் வேட்டைக்கு செல்வதை போன்றது விபவம். அந்தர்யாமி நிலை வந்து ஒற்றனை போன்றது. அரசன் மாறு வேஷம் போட்டுக்கொண்டு போறான் இல்லையா, ஒற்றரை போல. அந்த மாதிரி இந்த ஜீவனோட கூடவே இருந்துட்டு இவன் என்ன பாவம் பண்றான், என்ன புண்ணியம் பண்றான்னு கணக்கெடுத்துட்டு கூடவே போறது அது. ஆனா இந்த அர்ச்சை வந்து அரசன் நந்தவனத்திலே தன் குடிமக்களோடு சேர்ந்து அனுபவிப்பது போன்றது இந்த அர்ச்சை. அதில் ராஜாவுடைய 5 நிலைக்கு இது ஒப்பிடப்பட்டது. இன்னொரு ஒப்பீடம் இருக்கு. அது என்னன்னா, பாட்டு கேட்கும் இடம் பரமபதம். அங்க அந்த ஹாவு ஹாவு அப்படின்னு அவங்க பாடிட்டு இருக்கிறது கேட்கும். இந்த பார்க்கடல் வந்து கூப்பாடு கேட்கும் இடம் அப்படின்வாங்க. கூப்பாடு கேட்டும்னா, அதாவது இந்த தேவர்கள் எல்லாம் வந்து அசுரர்களால் ஆபத்து வரும்பொழுது எங்களை காப்பாயாக வந்து கூப்பாடு போடுறாங்க இல்லையா, அதனால கூப்பாடு கேட்கும் இடம். விபவம் வந்து குதித்த விடம். அவன் மேலேருந்து குதிக்கிறான், குதிச்சு அவதாரங்களை எடுக்கிறான். அப்புறம் வந்து இது வந்து நம்ம
அந்தர்யாமித்துவம் வந்து அது பாட்டு கேட்கும் இடம், கூப்பாடு கேட்கும் இடம், குதித்த விடம், வளைத்த விடம். ஒற்றனாக வந்து உன்னை வளைக்கிறாங்க இல்லையா, ஒற்றனாக வந்து நீ தப்பு பண்ண உன்னை டக்குன்னு பிடிக்கிற மாதிரி அந்தர்யாமி. ஊட்டும் இடம், அற்றையாக இருக்கும் போது தான் இவன் ஊட்டுறான், தன்னோட அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறான். ஸோ இந்த மாதிரி 3 விதமான ஒற்று உமைகள் அந்த 5 நிலைக்கு காட்டப்பட்டது. இதுதான் எம்பெருமானுடைய 5 நிலைகள். பரத்வ ஸ்வரூபம். அடுத்து ஆத்மஸ்வரூபம், அதுவும் 5. அதை வந்து நம்ம சுருக்கமாக பார்த்துக்கலாம். பக்தர், முக்தர், நித்யர், முமுக்ஷு, கேவலர் அப்படின்னு அதுவும் 5 வெரைட்டி, 5 விதமாக இருக்கு. பக்தர்னா யாருன்னா இந்த சம்சாரத்தில் தலையுண்டு இருக்கிற ஜீவன், தன்னுடைய கர்மங்கள் புண்ணிய பாவ கர்மங்களிலாலே அவன் தலையுண்டு இருக்கிறான். பக்த ஜீவன், பக்த இல்லை பக்த ஜீவன். அடுத்தது நித்யர். நித்யர் வந்து எப்போவுமே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த சம்சாரத்துடைய தொடர்பே கிடையாது. அவர்கள் அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் போன்றவர்கள் நித்தியர்கள். முக்தர்கள் யாருன்னா இங்கே இருந்து அவனுடைய திருவருளால் இந்த உடம்பு நீங்க பெற்று அங்கே போய் இருக்கிறவங்க, அவர்கள் தான் முக்தர்கள். ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாருமே முக்தர்கள். அப்புறம் முமுக்ஷுன்னா யாருன்னா அவங்க இங்கே தான் இருக்காங்க, நம்மளோடய இருக்காங்க, இந்த உலகத்திலே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற இந்த பேராவலோடு இருப்பவர்கள். அதாவது இங்கே வந்து கால் பாவங்கள் எப்படா போவோம் யோசிச்சுட்டு இருக்கிறவங்க முமுக்ஷுக்கள். அப்புறம் கேவலர்னா கைவல்யார்த்தி. இப்போ கொஞ்சம் முன்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐஸ்வர்யமும் வேண்டாம், பரம மோட்சம் வேண்டாம், ஆத்மானுபவமே போதும் அப்படின்னு இருக்கிறவன் கேவலன். ஆகையால பக்தர், நித்யர், முக்தர், முமுக்ஷு, கேவலர் அப்படின்னு 5. அடுத்தது வந்து உபாயஸ்வரூபம். இப்படி பரமாத்மாவை தெரிஞ்சிட்டோம், ஆத்மாவை தெரிஞ்சிட்டோம். இவன் போய் அங்கே சேரணும், இந்த ஜீவனானவன் போய் அங்கே சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா. வழியே இல்லாமல் இந்த அவன் பரமாத்மா ஜீவாத்மா நீ போய் சேருன்னா எப்படி போய் சேருவோம், முடியவே முடியாது. அதுக்காக 5 வழிகள் கூறப்பட்டது. இதுதான் உபாயஸ்வரூபம். ஸோ பரமாத்மா ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், உபாயஸ்வரூபம். உபாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி, ஆச்சாரிய நிஷ்டை. இது 5 தான். இது வந்து டீட்டெயிலில் போனால் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இது வந்து பகவத்கீதை படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்மயோகம் வந்து பலனில் பற்றற்று கர்மங்களை செய்தல், அது கர்மயோகம். இதனால் ஆத்ம தரிசனம் கிடைக்கும், ஆத்மாவோட தரிசனம் கிடைக்கும். அப்புறம் ஞான யோகம், அந்த ஆத்மாவையே உபாசிப்பது எப்படி, அதனுடைய மேன்மை யோசிப்பது எப்படின்னு தெரியும். அடுத்து பக்தி யோகம், இந்த ஆத்மஸ்வரூபமும் அது எம்பெருமானுக்கு உடலாக இருப்பதையும் நன்றாக தெரிந்து கொண்ட பிறகு தைலதார அவஸ்தையாக எம்பெருமானை விடாமல் தியானம் செய்வது பக்தி யோகம். அப்புறம் பிரபத்தி, இந்த கர்மஞான பக்தி யோகங்களுக்கு அருகதை இல்லாதவர்கள், அதாவது இது வந்து முதல் 3 வர்ணத்தில் உள்ளவர்களுக்கு, அதுவும் ஆண்களுக்கே உரியது. ஆகையால பெண்ணுக்கும் பேதைக்கும் எல்லா வர்ணத்திற்கும் பொதுவானது பிரபத்தி, சரணாகதி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இந்த விசிஷ்டாத்வைத்திலும் ஸ்ரீ வைஷ்ணவத்திலும் ரொம்ப அதிகமாக காட்டித்தரப்பட்டது. சரணாகதிக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஆகிஞ்சன்யமும் அனன்யகதித்துவமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகிஞ்சன்யம் அப்படின்னா எனக்கு கை முதல் ஒன்றுமே கிடையாது, நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலே, எனக்கு வந்து கர்மஞானமும் கர்மயோகமும் தெரியாது, ஞான யோகம் ஒன்றுமே தெரியாது, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்புறம் அனன்யகதித்துவம், எது உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்ட்டு உன்னை தவிர எனக்கு இன்னொன்று இடத்த போக்கிடம் கிடையாது, எனக்கு கைமுதலும் கிடையாது, எனக்கு போக்கிடமும் கிடையாது, ஆனால் நீ எனக்கு வேணும், நீ என்ன உன்கிட்ட சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய இயலாமையே சொல்லி, நான் கையில் எது கைமுதல் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அவனையே பற்றுவது பிரபத்தி. கடைசியாக இருப்பது பஞ்சமோபாய நிஷ்டை, சரம நிஷ்டை அப்படின்னு சொல்லி ஆச்சாரிய நிஷ்டை. ஒரு ஆச்சாரியனையே உபாயமாக, அவரே உபாயமாக பற்றுவது ஆச்சாரிய நிஷ்டை. ஆகையால இந்த 5 வந்து உபாயங்கள். அப்புறம் வந்து இதனால கிடைக்கக்கூடிய பலன் எது அப்படின்னு சொன்னா பரஸ்வரூபம் பார்த்துட்டோம், ஆத்மஸ்வரூபம் பார்த்துட்டோம், உபாயஸ்வரூபம் பார்த்துட்டோம். பலன் என்னன்னா அது வேற ஒன்றுமே இல்லை, ரொம்ப சுலபம். அறம் பொருள் இன்பம் வீடு சொல்லிட்டோம் இல்லையா, அறம் பொருள் இன்பம் வீடு, இதுதான் வந்து 4. இதோட கூட சேர்த்து கைவல்யம், அதையும் சேர்த்துட்டிங்கன்னா 5 விதமான பலன்கள் கிடைக்கும். விரோதி ஸ்வரூபம், இப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்காம விரோதியாக இருந்து நம்மை கெடுக்கக்கூடியது எது? ஸோ பரஸ்வரூபம் பார்த்துட்டோம், ஆத்மஸ்வரூபம் பார்த்துட்டோம், உபாயம் பார்த்துட்டோம், பலனும் பார்த்துட்டோம். இப்போ இது நமக்கு கிடைக்காம செய்யக்கூடிய விரோதி ஸ்வரூபம் எது அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம சொல்லிடுறோம். இதுவும் 5, எல்லாமே 5.
5 × 5, ஸோ 25 விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்குறோம். விரோதி ஸ்வரூபத்தில் முதல் என்னென்னா ஸ்வரூப விரோதி. இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு விரோதி என்னன்னாக்கா தேக ஆத்ம அபிமானமும் அந்நிய சேஷத்துவமும் ஸ்வதந்திரியமும். அப்படின்னாக்கா தேக ஆத்ம அபிமானம்னா உடம்பையே நானா நினைக்கிறத முதல் ஸ்வரூப விரோதி ஆச்சுங்களா. இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தில் பார்த்துட்டோம். பரஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம், உபாயம், பலன் பார்த்துட்டோம். விரோதி இது கிடைக்காம நம்மளை தடுக்கக்கூடியது எது அப்படின்னா முதல் தேக ஆத்ம அபிமானம். அதாவது தேகத்தையே நானாக நினைத்து கொள்வது. அது அதுதான் ரொம்ப கஷ்டம். நானா ஃபஸ்ட்டு இந்த உடம்பு தான் நமக்கு ஞாபகம் வரும். அதை விடக்கூடியது தான் அது. இன்னொன்று அந்நிய சேஷத்துவம். அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர இன்னொன்றுக்கு ஆட்பட்டு இருப்பது, அடிமையாக இருப்பது. ஸ்வஸ்வாதந்திரம், நான் சுதந்திரமானவன், எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய வாழ்க்கையை என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் இருக்கிறது. இது 3 முதல் ஸ்வரூப விரோதி. ரெண்டாவது பரத்வ விரோதி. இப்போ ஒன்று ஆத்ம விரோதி பார்த்துட்டோம். இப்போ பார்த்தோம் 5 விஷயம் பார்த்தோம் இல்லையா. ஆத்ம விரோதி தான் இப்போ நம்ம சொன்னது. பரத்வ விரோதினா தேவதாந்திர பரத்வ பிரதிபத்தி. அதாவது இது எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படிங்கிறத நான் ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாமே இதில் என்னத்தை தான் நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீங்க, நாராயணன் நாராயணன் நாராயணங்கிற என்ன தான் அப்படி வித்தியாசம் அப்படின்னாக்கா, இந்த மோட்சம் அப்படிங்கிற இந்த பிரகிருதியிலேருந்து விடுதலை பண்ணி நம்மை கொண்டு அப்ராக்கிருதமான உலகத்தில் சேர்த்தக்கூடியவன் அவன் ஒருவனே. இந்த வித்தியாசம் தெரியாமல் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நம்ம பேசுறது முதல்ல பரத்வ விரோதி. தேவதாந்திர பரத்வ பிரதிபத்தி, அதாவது இதர தேவதைகளை பரமாத்மா என்று எண்ணுவது முதல் பரத்வ விரோதி. அது ஒன்று. அப்புறம் சமத்துவ பிரதிபத்தி, எல்லாம் ஈக்குவல், எல்லாம் ஒன்று தான். இது ரொம்ப சாதாரணமாக நம்ம பார்ப்போம், எல்லாம் ஒன்று தான், இதில் போய் என்னத்தை கண்டுபிடிச்சிங்க நீங்கள் அப்படின்னு. அதுவும் விரோதி ஸ்வரூபம். அப்புறம் சக்தி யோக பிரபத்தி, இவனுக்கு இருக்கக்கூடிய அதே சக்தி மற்றவர்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறது அது. அப்புறம் அவதார விஷயத்தில் மானுஷ பிரதிபத்தி, அவன் அவதாரம் பண்ணுறான் இல்லையா, அதை ஆனால் நம்மளை மாதிரி தான்டா அவனும் பிறந்தான், ஏதோ சாபத்தால் அவன் கிருஷ்ணனாக பிறந்துட்டான், சாபத்தால் ராமனாக பிறந்துட்டான், பிறந்து என்ன படாத பாடுபட்டுன்ட்டு அவதாரங்களில் மானுஷ புத்தி, நம்மளை மாதிரி தான் இவன் பிறந்தான் அப்படின்னு நினைக்கிறது, அதுவும் பகவத் ஸ்வரூப விரோதி. அடுத்தது அர்ச்சாவதார விஷயத்தில் அசக்தி யோக பிரதிபத்தி. இதுதான் ரொம்ப காமன், இதை தாண்டது ரொம்ப கஷ்டம். எப்படின்னாக்கா அர்ச்சை விக்கிரகம் இருக்கு இல்லைங்களா, விக்கிரகத்தை நம்ம இது போய் என்ன பண்ண போகுது, இது சும்மா வீட்டிலே இருக்க எத்தனை நாள் நம்ம திருமஞ்சனம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நம்ம இதுக்கு ஒன்றும் பிரசாதம் கண்ட்ரோல் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இது வெறும் பொம்மை அப்படின்னு சொல்லி விக்கிரக பிரதிபத்தி, அர்ச்சாரூபத்தில் விக்கிரக பிரதிபத்தி. இது அர்ச்சாரூபத்தை அவன் இவன் சாட்சாத் பரமபதநாதன், இவனே பார்க்கடலில் இருப்பவன், இவனே விபமாக வந்தவன், இவனே அந்தரியாம இருக்கிறவன் அப்படிங்கிற நினைப்பு இல்லாம இது ஒரு பொம்மை அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது பரத்வஸ்வரூப விரோதி. இதெல்லாம் பரமாத்மாவை குறித்த நம் எண்ணங்களுக்கு விரோதியாக இருப்பவை இவை. ஸோ ஆத்ம விரோதி பார்த்துட்டோம், பரமாத்மா விரோதி பார்த்துட்டோம். புருஷார்த்த விரோதி, பலன் கிடைக்குது இல்லையா, பலன் என்னன்னு பார்த்தோம், அறம்பொருள் இன்பம் வீடு கைவல்யம் பார்த்தோம். அதுக்கு விரோதம்னா அதாவது புருஷார்த்தங்களில் இச்சையும் தானுகவந்த பகவத் கைங்கரியத்தில் இச்சையும். அதாவது இதுதான் வேணும் இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கறது நம்பர் 1. ரெண்டாவது பகவத் கைங்கரியத்தை நான் செய்கிறேன், என் விருப்பப்படி செய்கிறேன் அப்படிங்கிற புத்தியை நம்ம விடணும். இந்த கைங்கரியத்தையும் கூட அவனே தருகிறான் அப்படிங்கிற நிச்சயம் நம்ம மனசுல இருக்கணும், அது இருக்கணும். அது இல்லாத போனால் அது கைங்கரிய விரோதி. அப்புறம் உபாய விரோதி. உபாயம் பார்த்தா கர்ம ஞான பக்தி பிரபத்தி ஆச்சாரிய நிஷ்டைன்னு பார்த்தாலே அதுக்கு விரோதி என்ன, அதுக்கு விரோதி ஸ்வரூபம் என்னன்னு பார்த்தா உபாயாந்திர வைலட்சண பிரதிபத்தியும். இந்த உபாயத்தை நான் செய்கிறேன், என்னுடைய முயற்சியால் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அங்கே விரோதி ஸ்வரூபம். அதான் சொல்லிட்டோம் இல்லையா, கைமுதல் இல்லாமல் ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்வம், எனக்கு கைமுதல் இல்லையப்பா என்று இருப்பது தான் நம்முடைய ஸ்வரூபம். அதை விட்டு நான் கர்மயோகம் செய்கிறேன் எனக்கு மோட்சத்தை கொடு, நான் ஞான யோகம் செய்கிறேன் எனக்கு மோட்சத்தை கொடு என்று நினைப்பது உபாய விரோதி. அப்புறம் பிராப்த விரோதினா பிராரப்த சரீர சம்பந்தம். இந்த உடம்பு தான் நமக்கு முதல் விரோதி.
நம்முடைய பலன் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு முதல் விரோதி இந்த பிராரப்த கர்மத்தினால் ஏற்பட்ட இந்த உடல். இந்த உடல் நீங்கிடுச்சுனாக்கா அது சித்திக்கும். அடுத்தது வந்து பகவத் அபச்சாரம். பகவத் அபச்சாரம் எம்பெருமான் கிட்ட அபச்சாரப்படுறது, அதை கூட அவன் மன்னிச்சிடுவான். பாகவத் அபச்சாரம் அவனுடைய அடியார்கள் கிட்ட அவருடைய உருவத்தை கொண்டோ, அவருடைய வர்ணத்தை கொண்டோ, அவர்கள் ஜாதியை கொண்டோ, ஏழை பணக்காரன்ற வித்தியாசத்தை கொண்டோ அவர்களிடம் பேதம் பாராட்டினால் அது மிகப்பெரிய அபச்சாரம். பாகவத அபச்சாரத்தை அவன் பொறுத்துக்கவே மாட்டான். அப்படிப்பட்டது இதெல்லாம் தான் நமக்கு பிராபிய விரோதி. இந்த மாதிரி இதெல்லாம் தான். ஸோ இப்போ விரோதி ஸ்வரூபம் நம்ம பார்த்துட்டோம். இது ரொம்ப பெரிய டாப்பிக்கு, அது சுருக்கமாக இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் அர்த்த பஞ்சக ஞானம். இந்த அர்த்த பஞ்சக ஞானம் இருக்குமாகில் அப்போ என்ன கிடைச்சிடும்? அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும். அது இல்லாத பொழுதுதான் இது வந்து இந்த அனந்த கிளேச பாதனமான சம்சாரத்தில் நாம் அழுந்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ரெக்கலெக்ட் பண்ணலாம். அனந்த கிளேச ஹேது மறந்தே, அறியகிலாதே, உணர்விலேன், ஏனிலேன், அயர்த்து என்று சொல்லுகிற ஞாதவிய பஞ்சக அஞ்ஞானம். இந்த அஞ்சையும் தெரிஞ்சுக்கலன்னாக்கா அவனுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மறந்தேன் உன்னை முன்னம் என்கிறபடி பரம்பொருளை பற்றி அறிவில்லை, என்னை அறியலாதே என்கிறபடி ஆன்மாவாக தன்னை பற்றி அறிவில்லை, ஓடி உழன்று உயிர்களை கொன்றேன் உணர்வில்லேன் என்கிறபடி விரோதி ஸ்வரூபத்தை நான் அறியவில்லை, பிறவை நோய் அறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் என்கிறபடி அடையும் நெறியையும் நான் அறியவில்லை, அதுக்கப்புறமாக ஆழியம்கை அம்மான ஏத்தாத அயர்த்து என்று பேற்றினையும் நான் அறியவில்லை. இதெல்லாம் வந்து ஞானம் இல்லா அர்த்த பஞ்சக ஞானம் இல்லாதது. இதுதான் அனந்த கிளேச பாதனமான எல்லையில்லா துன்பத்தை தரக்கூடிய சம்சாரத்தில் அழுந்துகைக்கு காரணம். இப்போ அர்த்த பஞ்சக ஞானம் இருந்தால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நிரதசிய ஆனந்த ஹேது உய்யும் வகை நின்ற ஒன்றை நன்கு அறிந்தனர், உணர்வினுள்ளே ஆம்பரிசு என்று சொல்லுகிற ஞாதவ்ய பஞ்சக ஞானம். அர்த்த பஞ்சக ஞானம் இருந்துச்சுன்னாக்கா இதெல்லாம் கிடைச்சிடும். இது வந்து ஆழ்வார் பாசுரங்கள்லேருந்தே எடுக்கிறாங்க. அதுக்கு இங்கே என்ன சொன்னாங்க? அனந்த கிளேச ஹேதுன்னாங்க, எல்லையற்ற துன்பத்திற்கு காரணம். இங்கே என்ன சொல்றாங்க? நிரதிசய ஆனந்த ஹேது. நிரதிசய ஆனந்த ஹேது சொல்ல முடியாத சந்தோஷம். அதுக்கு வந்து விஷ்ணு புராணத்துலேருந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நிரஸ்த அதிசய ஆஹ்லாத சுகபாவைக்க லக்ஷணா அப்படின்னு விஷ்ணு புராணத்துலேருந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நிரஸ்த அதிசய ஆஹ்லாத சுகபாவைக்க லக்ஷணா. அதுதான் அப்படியே வந்து நிரதசய ஆனந்த ஹேது. இங்க வந்து அனந்த கிளேச ஹேது, எல்லையில்லா துன்பத்துக்கு காரணம் அர்த்த பஞ்சக ஞானம் இல்லைன்னு சொன்னாங்க. இங்க வந்து இந்த நிரதிசய ஆனந்த ஹேது, சொல்ல முடியாத இந்த சந்தோஷத்துக்கு காரணம் அர்த்த பஞ்சக ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிக்க வச்சுக்கலாமா இல்லை சொல்லிட்டுங்களா? இதை கூட சுருக்கமா பார்த்துலாம். அப்புறம் வந்து நாளைக்கு வேணா கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இந்த அர்த்த பஞ்சக ஞானம் மோட்சத்துக்கு காரணம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சிம்பிளா. அதுக்கப்புறம் விவரமா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். பிரமன் முதலானோர்களுடைய உலகங்களின் இன்பங்களையும் தள்ளத்தக்கதான மேன்மையும் உடைய ஆனந்தமே வடிவான சுகம் ஒன்றையே வடிவாக உடையது பகவானை அனுபவிப்பதாகிய மோட்சம். இது வந்து எந்த இடத்துலையும் கிடைக்காது. நீங்கள் பிரம்மலோகத்துக்கு போங்க, இந்திரலோகத்துக்கு போங்க, அங்கே என்னன்னாக்க அந்த தேவதைகள் வந்து தங்களுக்கு இணையான இன்பத்தையோ உருவத்தையோ சாமியத்தையோ தரமாட்டார்கள். ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு அந்த பொறாமை உண்டு, தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த அந்தமில் இன்பத்திற்கு காரணம் என்னன்னு பார்த்தாக்கா, நின்னை நெஞ்சில் உய்யும் வகை உணர்ந்தே என்று பரம்பொருள், இங்கே பரமாத்மா ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டாங்க. நின்ற ஒன்றை உணர்ந்தே என்கிறபடி ஆன்மாவாகிய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டாங்க. இந்த நின்ற ஒன்றை உணர்ந்தே ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும், அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். அகற்ற நீ வைத்த மாய வல் ஐம்புலன்களாமவை நன்கு அறிந்தனன் அப்படின்ட்டு விரோதி ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுட்டாங்க. அவனது அருளால் உற்ற பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன் என்று அவனை அடையும் உபாய ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமாக ஆம்பரிசு அறிந்து கொண்டு, இதுவும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், ஆம்பரிசு அறிந்து கொண்டு என்கிறபடி பேற்றினையும் அறியும் ஞானம் ஆகிய இவை
ஞாதவ்ய பஞ்சக ஞானம், அதாவது அறியத்தக்க ஐம்பொருள்களையும் அறியும் ஞானம். இந்த ஞானமே மோட்சத்திற்கு காரணம். இப்போ வந்து இந்த பக்கத்தை வந்து நம்ம சுருக்கமாக பார்த்துருக்கோம். இது ரொம்ப விவரமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்குது. அதை அடுத்த கிளாஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். சுருக்கமாக என்னன்னாக்கா, இங்கேயே இந்த சம்சாரத்திலேயே அழிந்து கிடப்பதற்கு காரணமாவது அர்த்த பஞ்சக ஞானம் இல்லாமல். இந்த அர்த்த பஞ்சகம் என்னென்னா பரஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பிராபிய ஸ்வரூபம். இது அறியத்தக்கது. இது இல்லைன்னாக்கா சம்சாரம் என்னும் சேற்றில் அழிந்து கிடப்பான். எப்போ இந்த ஞானம் பிறந்ததோ அப்பொழுது அவன் இதிலிருந்து விடுபட்டு அந்தமில் பேரின்பமாகி வீட்டை அடைந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே தான் இந்த அர்த்த பஞ்ச ஞானம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இது சொல்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குதோ இல்லையா, அதனால். ஏன்னா இது தெரிஞ்சிட்டா நல்லது. இந்த அர்த்த பஞ்சகம் தான் வந்து முக்கியமாக ஞானம் அப்படின்னாக்காவே அர்த்த பஞ்சக ஞானம் அப்படின்னு சொல்கிறதுனால இதை கொஞ்சம் விவரமாக சொல்லிட்டோம். இந்த அடுத்த பாகத்தை வந்து அடுத்த கிளாஸில் பார்த்துட்டு அப்புறம் மேற்கொண்டு நம்ம மற்ற சூத்திரங்களுக்கு போகலாம். அடியேன் ராமன்.